வணக்கம், வெல்கம் டு ஹைக்யூ ஸ்டடி யூனிக் அப்ரோச் ஆஃப் டீச்சிங். டுடே 10th ஸ்டாண்டர்ட் மேக்ஸில் சாப்டர் நம்பர் 7 அதாவது மென்சுரேஷன் தான் வந்து பார்க்க போகிறோம். எக்ஸாம்பிள் 7.1, 7.2, 7.3 இந்த செஷனில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். மென்சுரேஷன். இப்போ மென்சுரேஷனில் பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து எக்ஸாம்பிள் 7.1, 7.2 இந்த எக்ஸாம்பிள்ஸ்லாம் எதை பேஸ் பண்ணியிருக்கு அப்படின்னா சிலிண்டரை பேஸ் பண்ணியிருக்கு. இப்போ சிலிண்டர்ஸோட ஃபியூ ஃபார்முலாஸ் வந்து நமக்கு தெரியணும். ஓகேங்களா? இப்போ சிலிண்டரோட ஃபியூ ஃபார்முலாஸ் வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் நான் வந்து ஒரு சிலிண்டரை வரைகிறேன். சிலிண்டரை வரைஞ்சாச்சு. இதுதான் ஒரு சிலிண்டர். ஓகேங்களா? இப்போ இந்த சிலிண்டரை இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா ரெண்டு ஃபார்முலா வந்து டிரைவ் பண்ண போறேன். ஃபர்ஸ்ட் என்ன ஃபார்முலான்னு சொல்லி பாருங்க. அதாவது கர்வ்ட் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் சிலிண்டர். நமக்கு வித்தியாசம் தெரியணும். கர்வ்ட் சர்ஃபேஸ் ஏரியானா என்ன, லேட்டரல் சர்ஃபேஸ் ஏரியானா என்ன அப்படின்னு சொல்லி வித்தியாசம் நமக்கு தெரியணும். ஓகேங்களா? கர்வ்ட் சர்ஃபேஸ் ஏரியா அப்படின்னா நம்ம மேல் பார்ட், இங்கே பாருங்க, மேலே இருக்க இந்த பார்ட்டும் கீழ் பார்ட்டும் நம்ம கன்சிடர் பண்ண மாட்டோம். வில் நாட் கன்சிடர் அப்பர் அண்ட் லோவர் பார்ட், அதாவது அப்பர் அண்ட் பாட்டம் பார்ட்டை வந்து நம்ம கன்சிடர் பண்ண மாட்டோம். ஓகேங்களா? இப்போ கன்சிடர் பண்ணாமல் நம்ம எடுக்கணும். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா அப்போது அப்பர் மேல் பார்ட் கீழ் பார்ட், மேலே ஒரு சர்க்கிள் இருக்குது, கீழே ஒரு சர்க்கிள் இருக்குது. அந்த ரெண்டு சர்க்கிளும் நான் எடுத்துக்கல. இப்போது அந்த சிலிண்டரை பார்த்தீங்க அப்படின்னா நடுவில் நான் இப்போ நான் கட் பண்ணுறேன் அப்படின்னு எனக்கு என்ன ஆகும், இப்போ பாருங்க சிலிண்டர் வந்து இப்படி கிடைக்கும். ரஃப்பாக வரைகிறேன், அதாவது இப்படி வருமா? இப்போ நான் கட் பண்ணிட்டேன் அப்படின்னா சிலிண்டர் வந்து இப்படி ஆகிடும். இல்லை ரஃப்பாக நான் வரைஞ்சிருக்கேன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா கட் பண்ணதை அப்படியே நான் ஓப்பன் பண்ண போகிறேன். இப்போ நான் கட் பண்ணிட்டேன், இப்போ கட் பண்ணதை ஓப்பன் பண்ண போகிறேன். ஓப்பன் பண்ணால் எனக்கு என்ன வருதுன்னு சொல்லி பாருங்கள். ஓப்பன் பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு இந்த மாதிரி ஆகிடும். வருமா? சிலிண்டராக இருந்தது, நான் சிலிண்டர் என்ன பண்ணேன், ஃபஸ்ட்டு கட் பண்ணேன், கட் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணால் இந்த மாதிரி ஆகிடுச்சு. இப்போ இது எப்படி இருக்குது, இங்கே பாருங்கள், இது லென்த், இது பிரெத், இந்த மாதிரி இருக்கா? லென்த் இன்ட்டு பிரெத்தாக இருக்குது. தட்ஸ் ஆல். ஓகேங்களா? இப்போ இதை தான் நான் பண்ண போகிறேன். லென்த் இன்ட்டு பிரெத்தை வந்து மல்டிப்ளை பண்ண போகிறேன். இப்போ கர்வ்ட் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் தி சிலிண்டர் ஃபார்முலா என்ன அப்படின்னா லென்த் இன்ட்டு பிரெத். அப்போ லென்த் இங்கே என்னன்னு சொல்லி பாருங்கள். அதாவது லென்த்ன்றது என்னது, இங்கே பார்த்தீங்க அப்படின்னா சர்க்கிள். இதை இப்போ நான் மடித்தேன் அப்படின்னா திருப்பி என்ன ஆகிடும், இந்த மாதிரி சர்க்கிள் ஆகிடும். ஓகேங்களா? சர்க்கிள், சர்க்கிளோட சுற்றளவு, அதாவது கர்வ்ஸ் பெரிமீட்டர் ஆஃப் தி சர்க்கிள், அதாவது சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் தி சர்க்கிள் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் தி சர்க்கிள் என்ன அப்படின்னா 2πr. ஓகேங்களா? பிரெத்ன்றது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இந்த டிஸ்டன்ஸ் என்னது, இது ஹைட். அப்போது 2πr into h, இதுதான் வந்து கர்வ்ட் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் தி சிலிண்டர். ஓகேங்களா? கர்வ்ட் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் தி சிலிண்டர் யாருன்னா கேட்டாங்க அப்படின்னா 2πrh. நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும், அந்த சிலிண்டர் என்ன பண்ணணும் அப்படின்னா கர்வ்ட் சர்ஃபேஸ் ஏரியா இல்லை லேட்டரல் சர்ஃபேஸ் ஏரியா அப்படின்னா மேல் பார்ட் கீழ் பார்ட் வந்து கன்சிடர் பண்ணக்கூடாது. இப்போ நான் என்ன பண்ணுறேன், சிலிண்டர் இருக்குது, சிலிண்டரை வந்து ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணால் ரெக்டாங்கல் மாதிரி ஆகிடுச்சு. அப்போ கீழே இந்த ரெக்டாங்கல் இருக்குது பார்த்தீங்களா, இது திருப்பி நான் மடிச்சா என்ன ஆகிடும், சர்க்கிள் ஆகிடும். அப்போது அதோட பெரிமீட்டர், சர்க்கம்ஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம், சுற்றளவு. ஓகேங்களா? அப்போ 2πr. அப்போ அது மட்டும் இல்லாமல் இந்த பிரெத்ன்றது பார்த்தீங்க அப்படின்னா ஹைட்டு, இந்த சிலிண்டரோட ஹைட்டு ஹெச், அதுதான் வந்து கர்வ்ட் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் தி சிலிண்டர். ஓகேங்களா? அடுத்து வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் தி சிலிண்டர். டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா அப்படின்னா என்னன்னு சொல்லி பாருங்க. கர்வ்ட் சர்ஃபேஸ் ஏரியா அப்படின்னா நம்ம அதாவது பாட்டமோ டாப்போ கன்சிடர் பண்ண மாட்டோம்னு சொன்னேன். டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா அப்படின்னா நம்ம எல்லாத்தையும் கன்சிடர் பண்ணிப்போம். டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா அப்போ டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா அப்படின்னா என்ன வரும் அப்படின்னு சொல்லி பாருங்க. நம்ம கர்வ்ட் சர்ஃபேஸ் ஏரியா எடுத்துக்கணும், பிளஸ் மேல இருக்க பார்ட், அதாவது ஏரியா ஆஃப் டாப். இப்போ டாப்புக்கு எப்படி இருக்கு, சர்க்கிளா இருக்கு. ஓகேங்களா? அதனால டாப் சர்க்குலர் ரீஜன் அப்படின்னே போட்டுக்கலாம். பிளஸ் இதே மாதிரி போட்டுங்க ஏரியா ஆஃப் பாட்டம் சர்க்குலர் ரீஜன். ஓகேங்களா? போட்டோம் அப்படின்னா என்ன வருது, இப்போதான் நான் கர்வ்ட் சர்ஃபேஸ் ஏரியா 2πrh அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சேன். ஓகேங்களா? பிளஸ்
அதாவது மேலே எப்படி இருக்குது, சர்க்கிளாக இருக்கா? அப்போ சர்க்கிளோட ஏரியா வேணும் அப்படின்னா பை ஆர் ஸ்கொயரா? அதே மாதிரி கீழ் பாட்டு என்னவா இருக்குது, இதுவும் சர்க்கிளாக இருக்குது, இதோட ஏரியா வேணும்னா இதுவும் ஒரு பை ஆர் ஸ்கொயரா? அப்போது எனக்கு என்ன ஆயிடுச்சு, 2 pi r h plus 2 times of pi r square போடலாமா? 2 pi r square வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன், வேறு எதுவுமே பண்ணலை. இப்போ அடுத்து நான் என்ன பண்ண போகிறேன்னு சொல்லி பாருங்க. இதிலிருந்து 2 pi r ரெண்டுத்துலையும் காமனாக இருக்குது, 2 pi r ரெண்டுத்துலையும் காமனாக இருக்குது. அதுக்கப்புறம் h plus r. இன்னொரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கணும், ஏரியா அப்படின்னு வந்தாவே இது என்ன யூனிட்ஸ் அப்படின்னா ஸ்கொயர் யூனிட்ஸ் தான். எந்த இடத்துலையும் நம்ம வரக்கூடாது, ஏரியான்னு வந்தாவே ஸ்கொயர் யூனிட்ஸ். எந்த இடத்துல நம்ம வால்யூம்ஸ் யூஸ் பண்ணுறோமோ அந்த இடத்துல வந்து கியூபிக் யூனிட்ஸ் நம்ம யூஸ் பண்ணுவோம், ஸ்கொயர் யூனிட். இந்த ரெண்டு ஃபார்முலா வந்து எப்படி வந்ததுன்னு சொல்லி தெரிஞ்சு வச்சுங்க. இப்போ இந்த ஃபார்முலா பேஸில் ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிள் பார்க்க போகிறோம். எக்ஸாம்பிள் 7.1. A cylindrical drum has a height of 20 cm and the radius of 14 cm. Find the curved surface area. அது மட்டும் இல்லாமல் டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா. வெரி சிம்பிள். இப்போ நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு டயக்ராம் வந்து வரைஞ்சி காட்ட போகிறேன். சிலிண்டர் எப்படி இருக்கும் எல்லாருக்கும் நமக்கு தெரிஞ்சதா, இப்போ தான் நான் காமிச்சேன், இப்படி இருக்கும் ஓகேங்களா. இப்போ இந்த சிலிண்டரில் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பாருங்கள். கொடுத்துருக்க பார்ட் ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, ஹைட் கொடுத்துருக்காங்க. ஃப்ரம் தி கொஸ்டின் ஹைட் எவ்வளோன்னு சொல்லிட்டாங்க, ஹைட் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 20 சென்டிமீட்டர். 20 சென்டிமீட்டர். அது மட்டும் இல்லாமல் ரேடியஸ் அப்படின்னா இந்த ரேடியஸ் பார்த்தீங்க அப்படின்னா 14 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்க சொல்றாங்க, கர்வ்ட் சர்ஃபேஸ் ஏரியா. கிவன் டேட்டாவை ஃபர்ஸ்ட் எடுத்து எழுதுங்க. என்னென்ன கொடுத்துருக்காங்க, ஃபர்ஸ்ட் வந்து ஹைட்ன்றது 20 சென்டிமீட்டர். அடுத்து ரேடியஸ் வந்து 14 சென்டிமீட்டர். எழுதியாச்சா? ஃபர்ஸ்ட் எனக்கு என்ன தெரியும், கர்வ்ட் சர்ஃபேஸ் ஏரியா வந்து கேட்டிருக்காங்க. கர்வ்ட் சர்ஃபேஸ் ஏரியா ஃபார்முலா பாருங்க. கர்வ்ட் சர்ஃபேஸ் ஏரியா அப்படின்னா நம்ம மேல் பார்ட் அதே மாதிரி கீழ் ரெண்டுமே வந்து கன்சிடர் பண்ணக்கூடாது. அப்போது சிலிண்டர் ஞாபகம் வச்சுங்க, சிலிண்டரை வந்து ஓப்பன் பண்ணுங்க, ரெக்டாங்கிள் மாதிரி ஆகிடும். எல் இன்ட்டு பி, ரெக்டாங்கிளோட ஏரியா கண்டுபிடினா எல் இன்ட்டு பி. அப்போது அந்த கீழே இருக்க பார்ட் பார்த்தீங்கன்னா சர்க்கிள் ஷேப்பில் இருக்குது. 2 pi r பிரெத் பார்த்தீங்க அப்படின்னா ஹைட்டு 2 pi r into h. இதுதான் வந்து கர்வ்ட் சர்ஃபேஸ் ஏரியாவோட ஃபார்முலா. இப்படி தான் ஞாபகம் வச்சுக்கணும் ஓகேங்களா. இப்போ இது யூனிட்ஸ் வரும்போது நம்ம ஸ்கொயர் யூனிட்ஸில் போடுவோம். ஏன்னா இது ஏரியா. இப்போ 2 into 22 divided by 7, பையோட வேல்யூ 22 divided by 7 தான் எடுத்துக்கணும். ஒன் மோர் திங், அதாவது நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நமக்கு இங்கே பாருங்களேன், சர்ஃபேஸ் ஏரியா அப்படின்னு சொல்லி பொதுவாக கேட்டுட்டாங்க அப்படின்னா நாம் எப்போவுமே டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா தான் கண்டுபிடிக்கணும். நல்லா ஞாபகம் வச்சுங்க, சர்ஃபேஸ் ஏரியா அப்படின்னு சொல்லிட்டு பொதுவாக கேட்டுட்டாங்க அப்படின்னா கர்வ்ட் சர்ஃபேஸ் ஏரியா தான் கண்டுபிடிக்கணும் ஓகேங்களா. சாரி, டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா தான் கண்டுபிடிக்கணும், கர்வ்ட் சர்ஃபேஸ் ஏரியா கண்டுபிடிக்கூடாது. நான் இங்கே எழுதிடுறேன், கன்ஃபியூஷனே வேண்டாம். சர்ஃபேஸ் ஏரியா எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபைன் சர்ஃபேஸ் ஏரியா அப்படின்னா இது என்ன சர்ஃபேஸ் ஏரியா கண்டுபிடிக்கணும் அப்படின்னா எப்போவுமே டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா தான் கண்டுபிடிக்கணும், மறக்கக்கூடாது ஓகேங்களா. இதை ஞாபகம் வச்சுக்கங்க. எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் சர்ஃபேஸ் ஏரியான்னு கேட்டால் நம்ம டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா தான் கண்டுபிடிக்கணும். அடுத்து இப்போ ஆரோட வேல்யூ ஃப்ரம் தி கொஸ்டின் we know 14, ஹெச்சோட வேல்யூ என்னது 20. இப்போ இதில் இருந்து பாருங்கள், நான் கேன்சல் பண்ணுறேன். 14 கேன்சல் பண்ணும்போது 2 டைம்ஸ்னு சொல்லி ஆகிடுது. அதுக்கப்புறம் பாருங்கள், நான் கேன்சல் மல்டிப்ளை பண்ண போகிறேன். 2 into 22 44, 44 into 2, 44 into 2 வந்து 88 into 20. இப்போ நான் மல்டிப்ளை பண்ண அப்படின்னா 0 8 6 is what 16, சரி 2 8s are 16 1, அதே மாதிரி 2 8s are 16 1760 அப்படின்னு சொல்லி வருது. இது எப்படி போடணும், அது நம்ம சென்டிமீட்டர் ஸ்கொயர். என்ன யூனிட், சென்டிமீட்டரில் கொடுக்குறாங்க, ஸ்கொயர் யூனிட்னால சென்டிமீட்டர் ஸ்கொயர். அடுத்து நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும், அடுத்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண வேண்டியது டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா. அப்போ டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா இந்த டயக்ராம் நான் இரேஸ் பண்ணிடவா? எஸ், ஐ அம் கோனா இரேஸ் திஸ். அப்போது டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா, டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா என்ன சொன்னேன்னா கர்வ்ட் சர்ஃபேஸ் ஏரியா கூட ப்ளஸ் மேல் பார்ட் கீழ் பார்ட் வரும். அப்போ கர்வ்ட் சர்ஃபேஸ் ஏரியா ப்ளஸ் மேலே இருக்கிறது ஒரு சிலிண்டர், அதாவது சர்க்கிள் ஷேப்பில் இருக்கும், அதே மாதிரி கீழே இருக்கிறதும் ஒரு சர்க்கிள் ஷேப்பில் இருக்கும் ஓகேங்களா. ஃபார்முலா எப்படி தான் ஞாபகம் வச்சுக்கணும், கர்வ்ட் சர்ஃபேஸ் ஏரியா அப்படின்னா 2 pi r h. இதில் பார்த்தோம் அப்படின்னா ரெண்டு ப்ளஸில் வரணும், ப்ளஸ் 2 times of pi r ஸ்கொயரு. இப்போ இதுலேருந்து நான் எடுத்த போது 2 pi r காமனாக நான் வெளியே எடுத்துக்கலாம் ஓகேங்களா. ஃபஸ்ட்டு நம்ம போடும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் தெரியும்,
ஓகேங்களா. அடுத்தடுத்து நம்ம பழகிட்டோம் அப்படின்னா ஈஸியாக வந்துடும், அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு. இப்போ இதில் பாருங்கள் டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா கண்டுபிடிக்க 2 × பையோட வேல்யூ வந்து 22/7 எடுத்துங்க எப்பவுமே. ஆரோட வேல்யூ என்னது ஃப்ரம் தி கொஸ்டின் 14. அதே மாதிரி ஹெச்சோட வேல்யூ என்னது, ஹெச்சோட வேல்யூ வந்து 20 + 14 போடலாமா. இப்போ இதிலிருந்து பார்க்கும்பொழுது என்ன வருது பாருங்கள், இதுவும் கெட்ஸ் கேன்சல் 2ன்னு சொல்லி ஆயிடுச்சு. அப்போது 2 × 22 இஸ் வாட், எனக்கு என்ன வருது 2 × 22 44, 44 × 2 88. இப்போ 88 × 34 அப்படின்னு சொல்லி வருது. இதை மல்டிப்ளை பண்ணலாமா? எஸ், இங்கே மல்டிப்ளை பண்ணி காட்ட போகிறேன் பாருங்கள். ரஃபாக நான் மல்டிப்ளை பண்ணுறேன். இங்கே மேலே 88 × 34, 4 8s are 32, 3 4 8s are 32, 32 + 3 35 அப்படின்னு வருது. அதுக்கப்புறம் 3 8s are 24, 2 3 8s are 24, 26 which is equal to 2992. ஓகேவா. அப்போது 2992 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஏன்னா வந்து இதுவுமே பார்த்தீங்கன்னா ஏரியானாவே சென்டிமீட்டர் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லி போடணும். ஓகேங்களா. டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா, கர்வ் சர்ஃபேஸ் ஏரியா நம்ம கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து எக்ஸாம்பிள் 7.2. The curved surface area of right circular cylinder of height 14 cm is. அப்போ இங்கே பாருங்க ஹைட், நம்ம இதில் கொஸ்டின்லேருந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி ஃபர்ஸ்ட் எடுங்க. கர்வ்ட் சர்ஃபேஸ் ஏரியா எவ்வளோன்னு சொல்லிட்டாங்க, 88 சென்டிமீட்டர் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா பாருங்க கொடுத்துருக்கறது அப்படியே எடுத்தாச்சு. ஹைட்டும் கொடுத்துட்டாங்க, ஹைட்டுன்றது எவ்வளோ, எனக்கு 14 சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லி கொடுத்துறாங்க. என்ன கேட்குறாங்க, டயாமீட்டர் என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகேங்களா. அதாவது டயாமீட்டர் அப்படின்னா ரேடியஸ் அப்படின்னா நமக்கு தெரியும். அதாவது ஒரு சர்க்கிள் பாருங்க, இதுதான் டயா. ஃபுல்லாக பார்க்கும்போது டயான்னு சொல்லுவோம். இதில் நம்ம சென்டர்லேருந்து பார்க்கும்போது இது ரேடியஸ். ஓகேங்களா. இதெல்லாம் வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ அடுத்து நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, ஃப்ரம் தி கிவன் டேட்டா கர்வ் சர்ஃபேஸ் ஏரியா இஸ் ஈக்குவல் டு 88 சொல்லி கொடுத்துருக்காங்களா. இப்போ கர்வ் சர்ஃபேஸ் ஏரியா நமக்கு ஃபார்முலா தெரியுமா, கர்வ் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் சிலிண்டர் அப்படின்னா 2πRh which is equal to 88. இப்போ இதில் இருந்து எனக்கு என்ன தேவை, ஹெச்ஓம் கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா. அப்போது இங்கே பாருங்கள் 2 × 22 / 7 × R கொடுக்கல, ஹெச் எவ்வளோன்னு சொல்லிட்டாங்க 14 அப்படின்னு சொல்லி கொடுத்துறாங்க. 14 which is equal to 88. ஓகேங்களா. இப்போ இதில் இருந்து பாருங்கள் இதுவும் நான் கேன்சல் பண்ணால் எனக்கு 2ன்னு சொல்லி வருது. அப்போ மல்டிப்ளை பண்ணுங்க, 2 × 44, 2 × 22 is 44, 44 × 88. இப்போ 88 R is equal to 88 அப்படின்னு சொல்லி வருது. இப்போ therefore R is equal to what, 88 / 88 1 அப்படின்னு சொல்லி வந்துருச்சு. ஓகேங்களா. அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு. இப்போ எனக்கு என்ன கேட்குறாங்க, டயாமீட்டர். அப்போ நான் சொன்னேன் பாருங்கள், டயாமீட்டரில் பாதி தான் ரேடியஸ். அப்போது டயாமீட்டர் அப்படின்றது 2 டைம்ஸ் ஆஃப் ரேடியஸ். அப்போது 2 டைம்ஸ் ஆஃப் ரேடியஸ் வந்து 1. இங்கே என்ன யூனிட்ஸில் இருக்குது, சென்டிமீட்டரில் இருக்குது. அப்போது 2 சென்டிமீட்டர் இஸ் தி ஆன்சர் ஃபார் திஸ். ஓகேங்களா. லெட் மீ மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 7.3. இப்போ எக்ஸாம்பிள் 7.3 என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, அ கார்டன் ரோலர், ஓகேங்களா, whose length is 3 cm long and whose diameter is 2.8 meter. என்ன கொடுத்துருக்காங்க, லென்த் வந்து கொடுத்துருக்காங்க. லென்த் இஸ் 3 மீட்டர் லாங். ஓகேங்களா. அது மட்டும் இல்லாமல் டயாமீட்டர் வந்து கொடுத்துருக்காங்க 2.8. வேறு என்ன கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி பாருங்கள், இஸ் ரோல்ட் டு லெவல் அ கார்டன். அப்போ அது எப்படி இருக்கும், கார்டன் ரோலர் எப்படி இருக்கும்னு ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும். இங்கே பாருங்கள், அதாவது நான் ரஃபாக வரைகிறேன், இப்படி இருக்கும் கார்டன் ரோலர். அதாவது நம்ம புல்லு மேலே அதே கார்டனை வந்து மேல் பழமாக இருக்கும் பார்த்தீங்களா, அது சரி பண்ணுறதுக்கு தான் வந்து கார்டன் ரோலர் யூஸ் பண்ணுவாங்க. இப்படி இருக்கும், இப்படி தான் அது கார்டன் ரோலர் இருக்கும். அப்படியே நம்ம இதை கையில் பிடிச்சிட்டு அப்படியே தள்ளிகிட்டே போனோம் அப்படின்னா சரியாயிடும், சமநிலையாக ஆகிடும். ஓகேங்களா. ப்ராப்பராக பண்ணுறது தான் கார்டன் ரோலர். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கா, இது எப்படி இருக்குது, சிலிண்டர் மாதிரி இருக்குது. ஓகேங்களா. இப்போ நான் எரேஸ் பண்ணிடுறேன். கார்டன் ரோலர் புக்கில் வந்து இதுக்கான பிக்சர் கிளியராக இருக்குது, அதை வந்து பார்த்துக்குங்க. நான் வந்து பிக்சர் போட மறந்துட்டேன் இதில். ஓகே, என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி பாருங்கள். ஃபஸ்ட்டு டயாமீட்டர் வந்து எவ்வளோ சொல்லிட்டாங்க, 2.8 மீட்டர் எழுதியாச்சு. அதுக்கப்புறம் என்ன கேட்டிருக்காங்க, கார்டன் ரோலர் ஹூஸ் லென்த்னு சொல்லிட்டாங்க. அப்போ கார்டன் ரோலர், இப்போ கார்டன் ரோலரோட லென்த் அப்படின்னா இங்கே பாருங்க, இதுதான் இப்படி தான் காட்டணும். கார்டன் ரோலர் இப்படி தான் இருக்கும். இப்போ இதோட லென்த்ன்றது இதுதான். அப்போது இது லென்த்னா சிலிண்டரோட ஹைட். எனக்கு இப்போ சிலிண்டரோட ஹைட் வந்து என்னன்னு சொல்லி தெரிஞ்சிச்சு, எனக்கு 3 மீட்டர். ஓகேங்களா. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி பாருங்கள். இப்போ எனக்கு டயாமீட்டர் கொடுத்துருக்காங்களா. இப்போ ரேடியஸ்ன்றது என்னது, எனக்கு டயாமீட்டரில் பாதி d/2, which is equal to 2.8ல வந்து divided by 2 அப்படின்னா 1.4
மீட்டர்ன்றது தான் எனக்கு ரேடியஸ். அடுத்து பாருங்க, how much area will be covered in 8 revolution. இது சுத்த அப்போ ஒரு டைம் சுத்துது அப்படின்னா வெளியே இருக்க பார்ட் தானே வந்து சுத்தம். இந்த சென்ஸ் ஒரு கர்வ்ட் சர்ஃபேஸ் ஏரியா, ரெண்டு கர்வ்ட் சர்ஃபேஸ் ஏரியா. அப்போ சுத்துது அப்படின்னாவே கர்வ்ட் சர்ஃபேஸ் ஏரியா தான். இல்லை இதுக்கு டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியாவுக்கும் சம்மந்தம் இல்லை. ஒரு தடவை இங்கே பாருங்களேன், இப்படி ரவுண்டாக இருக்கிறது ஒரு டைம் சுற்றி எப்படி வருது அப்படின்னா கர்வ்ட் சர்ஃபேஸ் ஏரியா, வெளிப்புறம் தான் சுத்துது. கர்வ்ட் சர்ஃபேஸ்னா என்னது, வெளியே அப்படியே வெளியே இருக்க பாதை தான் வந்து கர்வ்ட் சர்ஃபேஸ் ஏரியா. டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா மேல் பார்ட் கீழ் பார்ட் நம்ம கன்சிடர் பண்ணிக்கணும். இப்போ சுத்தம் போது வந்து இந்த பார்ட் தான், இந்த ஏரியா தான் கவர் ஆகிட்டே வரும். பாருங்க, கொஞ்சம் நவரும் போது அப்படியே ஆகும். சைக்கிள் வீலே எடுத்துங்களேன், ஒரு தடவை சுற்றும் போது அப்போ அது சொல்றது நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா கர்வ்ட் சர்ஃபேஸ் ஏரியா தான் சொல்லுவோம். ஓகேங்களா, இல்லை சர்க்கம்ஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா, இப்போ இதுல இருந்து பாருங்க கர்வ்ட் சர்ஃபேஸ் ஏரியா தான் இப்போ கண்டுபிடிக்க போறோம். கர்வ்ட் சர்ஃபேஸ் ஏரியா நான் எழுத பாருங்க, ஏரியா கவர்ட் ஒரு தடவை சுத்துச்சு அப்படின்னா இன் 1 ரெவல்யூஷன். ஒரு ரெவல்யூஷன் அப்படின்னா கர்வ்ட் சர்ஃபேஸ் ஏரியா 2πrh கர்வ்ட் சர்ஃபேஸ் ஏரியா நமக்கு தெரியும். ஓகேங்களா, இப்போ இதுல இருந்து பாருங்க நான் அப்படியே சப்ஸ்டிட்யூட் பண்ண போறேன். ஒண்ணா சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது 2 into 22 divided by 7 into r ஓட வேல்யூ என்னது 1.4 into அப்புறம் என்னது h ஓட வேல்யூ வந்து எனக்கு 3. இதுல இருந்து நான் கேன்சல் பண்ண போறேன் பாருங்க, இதையும் நான் கேன்சல் பண்ணா எனக்கு என்ன வரும் அப்படின்னா 0.2 அப்படின்னு சொல்லி வரும். ஓகேங்களா, இப்போ இதை மல்டிப்ளை பண்ணுங்க, மல்டிப்ளை பண்ணா எனக்கு என்ன வருது 44. அப்போ 44.2 அப்படின்னா பாருங்க 44 into 0.2 which is equal to எனக்கு என்ன வரும் 88. வெறும் 2 ஆல மல்டிப்ளை பண்ணா 88. அப்போ 8.8 அப்படின்னு சொல்லி வரும். 8.8 into 3. இப்போ 8.8 into 3 மல்டிப்ளை பண்ணுங்க, அப்படியே 3 4s 24, அப்புறம் 2 பேலன்ஸ் இருக்கு, 3 4s 24 26. ஒரு டிஜிட் தள்ளி பாயிண்ட் அப்படின்னா எனக்கு என்ன 26.4 மீட்டர் ஸ்கொயர். இதுதான் வந்து ஒரு தடவை சுத்தினதுக்கான, ஒரு தடவை அந்த வீல் ரொட்டேட் ஆச்சு அப்படின்னா எனக்கு இந்த இவ்வளோ ஏரியா வந்து கவர் ஆயிருக்கும். இப்போ எத்தனை ரெவல்யூஷன், 8 ரெவல்யூஷன் அப்படின்னா ஒரு ரெவல்யூஷனுக்கு இவ்வளோ அப்படின்னா 8 ரெவல்யூஷன் 8 டைம் மல்டிப்ளை பண்ணும். ஏரியா கவர்ட், ஏரியா கவர்ட் இன் 8 ரெவல்யூஷன். அப்போ ஒரு ரெவல்யூஷனுக்கு கூட 8 நான் மல்டிப்ளை பண்ண 8 வந்துருமா, அப்போ 26.4 into 8 மல்டிப்ளை பண்ணால் என்ன வருதுன்னு சொல்லி பாருங்க. எனக்கு பாருங்க 8 4s 32, 3 வருமா, 8 6 is what 48 plus 3 வந்து எனக்கு 51 15 அப்படின்னு சொல்லி ஆயிடும். ஓகேங்களா, அடுத்து பாருங்க 8 2s 16 21, ஒரு டிஜிட் தள்ளி பாயிண்ட் அப்படின்னா 211.2 மீட்டர் ஸ்கொயர் ஏரியா. இந்த அளவுக்கு ஏரியா வந்து கவர் பண்ணியிருக்கோம். அந்த கார்டன் ரோலர் 8 தடவை வந்து அந்த கார்டனில் நம்ம உருட்டணும் அப்படின்னா இந்த அளவு ஏரியா வந்து சுற்றி இருக்கும். ஓகேங்களா, இந்த அளவு ஏரியா வந்து கவர் பண்ணியிருக்கும். ஐ ஹோப் இன்னைக்கான செஷன் கண்டிப்பாக எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும் நம்புறேன். புரிஞ்சிருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.